Plant and Animal Hormones, Standard 10, Unit 16, Science. So, intro முதல்ல கொடுத்துருக்காங்க. The word hormone is derived from the Greek word hormone, meaning to excite. ஸோ இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக க்ரீக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்ன, டு எக்ஸைட். ஸோ எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. The function of control and coordination in plants is performed by chemical substances produced by the plants called plant hormone. ஸோ பிளான்ஸில் நடக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காகவும் இப்போ பூ, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர், ஃப்ரூட்டு, அப்புறம் அது பழுக்கணும், ஸோ அந்த மாதிரி வளர்றது, லீஃப் விடுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதனால் க்ரியேட் ஆகுது, அந்த கலர் கொடுக்குறது, அந்த ஒவ்வொரு ஃப்ளவர் ஒரு கலரில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் தான். ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செடியில் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்திங்களா, அதுதான் வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிளான்ட் செவரல் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்மோன். ஸோ பிளான்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து பல செல்கள் வந்து இந்த ஹார்மோன்ஸை உருவாக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ஸ், ஹார்மோன்ஸ் அப்படின்றது ஹார்மோன்ஸ். ஸோ செடிகளில் வரக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபைட்டோ ஹார்மோன் அங்கங்கே சுரக்கக்கூடிய இந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த செடி மரத்துடைய பல பாகங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால தான் சில ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஃபிசியாலஜிக்கல் அப்படி வந்து க்ரோத்து, அதோடைய சைஸ் அதிகரிக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ அடுத்து இப்போ அது பிளான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அனிமல்ஸ், இந்த பேரை பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், ஹியூமன் அண்ட் அனிமல்ஸை பற்றி சொல்லுது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் வெர்டபிரேட் அனிமல்ஸ். வெர்டபிரேட் அப்படின்ற முதுகு தண்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸை வெர்டபிரேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். possess a diversified communication system to coordinate physiological and metabolical functions. Physiological அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி, நம்மளுடைய கண்கள், கைகள், நெயில்ஸ், அதோடைய வளர்ச்சி, அதோடைய சைஸ், இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல். மெட்டபாலிக் அப்படின்னா செல்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். இந்த ரெண்டுமே கோஆர்டினேட் ஆகி வந்தால் தான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். ஸோ இது யாரால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்டக்ரேஷன் தான். இன்டக்ரேஷன்ன்றது காம்பினேஷன் தான். ஸோ எல்லா கெமிக்கல்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்றது இந்த முதுகுத்தண்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸில் வந்து இருக்குது. The endocrine glands acts through chemical messengers. ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் மூலியமாக வரக்கூடிய மெசேஜஸ் மூலியமாக தான் சொல்லுது. அந்த மெசஞ்சர் யார், அந்த மெசேஜ் சொல்கிறவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ஹார்மோன் சொல்கிறாங்க. விச் ஆர் ப்ரொடியூஸ் பை ஸ்பெஷலைஸ்டு கிளான்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அது கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். அது உருவாக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். physiological processes such as processes such as digestion, metabolism, growth, development, production are controlled by hormones. இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். அதில் டைஜஷன், க்ரோத், ரிப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அடங்கிடும். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் நிறைய இருக்குது. இது நமக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வரும். தென் இப்போ பிளான்ட் ஹார்மோன். ஸோ இப்போ பிளான்ட் ஹார்மோன்னா என்னென்னு பார்த்தோம், அனிமல்ஸ் இருக்கக்கூடிய வெர்டபிரேட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன பார்த்தோம், அது எங்கே சுரக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ பிளான்ட் ஹார்மோன்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். Plant hormones are organic molecules that are produced at extremely low concentration in plants. ஸோ பிளான்ட் ஹார்மோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஆர்கானிக் அதுக்குள்ளேயே உருவாகக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸ். உயிர் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து சுரக்குதாமா பிளான்ஸில். These molecules control morphological, physiological and biochemical responses. Morphological அப்படின்றது அதோடைய உறுப்புகள், ஃபிசியாலஜிக்கல்ன்றது அந்த க்ரோத், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம் நடக்குதுல்ல, ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அதெல்லாம் வந்து ஃபிசியாலஜிக்கல். பயோகெமிக்கல்ன்றது அந்த ஃப்ளாஸுடைய கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த சன் பக்கமாக திரும்பி வளருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான் சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸுடைய டைப்ஸ் வகைகள் என்ன பார்த்தினான்னு பார்த்திங்கன்னா 5 மேஜர் வகைகள் இருக்குது. அதோடைய பேர் பார்த்திங்கன்னா ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், கிப்ரெலின், அப்சிசிக் ஆசிட், ABA அப்படின்றது அப்சிசிக் ஆசிட் அப்படின்றது, ஸோ எத்திலின்.
Among all these plant hormones, auxin, cytokinin, gibberellin promotes plant growth. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய அந்த ஆக்சின், சைட்டோகைனின், கிப்ரலின் ACG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது 3மே என்ன பண்ணுதுன்னா பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது, அந்த வளர்ச்சியை வந்து அதிகரிக்குது. ஆனால் இந்த அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின் என்ன பண்ணுதா இன்ஹிபிட் பிளான்ட் க்ரோத், அதாவது அதை வந்து தூண்டி விடுற ப்ராசஸ் பண்ணுறது இந்த அப்சிசிக் ஆசிடோ எத்திலினோ. அந்த மேலே இருக்கக்கூடிய 3 அந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வளர வைக்குது. அதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஆக்சின் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சின் வந்து ஒரு பிளான்ட் ஹார்மோன். இந்த ஆக்சின் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்துக்காங்கன்னா க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து எடுத்துக்காங்க. ஜிகே அப்படின்றது இந்த க்ரீக் லாங்குவேஜ். ஸோ அங்கே ஆக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீக்க மொழியில். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா டு க்ரோ, வளர்கிறதுக்காக. ஸோ அங்கேருந்து ஆக்சின் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காங்க. வேர் தி ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட். ஸோ முதல் பிளான்ட் ஹார்மோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது ஆக்சின் தான். The term auxin was introduced by Kogel and Hagen-Smith 1931. ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்தது, ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்தது, டேர்ம் கொடுத்தது யாருன்னா இவங்க 2 பேர் தான் 1931. Auxins are produced at the tip of the stem and roots from which they migrate to the zone of elongation. ஸோ இந்த ஆக்சின் எங்கே மெயினாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெம்முடைய டிப்பில் முனையிலையும் ரூட்டுடைய முனையிலும் தான் வந்து இது இருக்குது, சுரகுது. எதுக்காக அப்படின்னா அதோடைய எலாங்கேஷனுக்காக, அதோடைய வளர்ச்சிக்கு உதவுறதுக்காக இது அந்த இடத்துல சுரக்குது. சார்லஸ் டார்வின் 1880 observed unilateral growth and curvature of canary leaves, coleoptiles. ஸோ இந்த 1880 சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுறாருன்னா இந்த கேனரி லீவ்ஸ் அப்படின்னு இந்த பிக்சரில் காட்டியிருக்கக்கூடிய அந்த பில்லுடைய வகை தான் கேனரி லீவ்ஸ். அதோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபெலாரிஸ் கெனரியான்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராஸுடைய காலியாப்டைல்ஸ்னால் அந்த வளர்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேப் மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே வளரும். எதுக்காக அப்படின்னா சேஃப்டிக்காக, அது பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதான் வந்து காலியாப்டைல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அந்த யூனிலேட்ரல் வளர்ச்சியையும் இது அப்படியே பெண்டாய் அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பெண்டாய் எல்லாம் வளரும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. He came to the conclusion that some influence was transmitted from the tip of the coleoptile to the basal region. ஸோ இவர் ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு. அதாவது ஏதோ ஒரு விஷயம் இந்த காலியாப்டைல்லேருந்து இந்த மேலே கேப் மாதிரி ஒரு உருவம் உருவாகுதுங்களா. ஸோ அதில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அதோடைய பேஸ்க்கு. அதனால தான் வந்து இது சூரியனை நோக்கி அந்த லைட் நோக்கி வளருது, திரும்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் வந்து இதை பற்றி ஒரு விஷயம் வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாரு. This influence was later identified as auxin by Wendt. ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சார்லஸ் டார்வின் சொன்ன ஒரு விஷயத்த பின்னாடி சில காலங்கள் கழித்து வெண்ட் அப்படிங்கிறவர் அது ஆக்சின் அப்படின்றத கண்டுபிடிச்சார். நேம் கொடுத்தது காகலோ ஹேகின் அப்படிங்கிறவங்களும் அந்த டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வெண்ட்டுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எங்கேருந்து இவர் இதை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஃப்ரிட்ஸ் வார்மால்ட் வெண்ட், அவருடைய ஃபுல் நேம் ஃப்ரிட்ஸ் வால்னட் வெண்ட். 1903லேருந்து 1990 வரைக்கும் இருக்கார். டச் பயாலஜிஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின் இன் பிளான்ஸ். ஸோ இவர் தான் வந்து ஆக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹார்மோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவர் தான், பயாலஜிஸ்ட் வந்து இவர் தான். ஸோ டச் நாட்டை சார்ந்த ஒரு பயாலஜிஸ்ட். He did a series of experiment in Avino coleoptile. ஸோ அவினோ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த காலியாப்டைலில் வந்து இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறாரு. ஸோ என்ன செஞ்சார், அதில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காரு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா he removed the tips of the Avino coleoptiles. ஸோ அந்த காலியாப்டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட டிப்ஸை வந்து இவர் கட் பண்ணி எடுத்துட்டார். the cut tips did not grow. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த காலியாப்டைல்ஸை கட் பண்ணி எடுத்த உடனே அந்த வளர்ச்சி வந்து அந்த இடத்துல இல்லை, indicating that the tips produce something essential for growth. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அந்த வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் இவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சார். இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா he placed the agar blocks on the decapitated coleoptile tips. ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார், இது கட் பண்ணி எடுத்து அந்த காலியாப்டைல் கட் பண்ணி எடுத்துட்டாருங்களா, அந்த இடத்துல இப்போ அகர் பிளாக்ஸ் வந்து போட்டு, இப்போ நம்ம சாணம்லாம் போட்டு அப்படி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி அகர் பிளாக்ஸ் போட்டு அந்த எந்த இடத்துல காலியாப்டைல்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாரோ அந்த இடத்துல இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இந்த காலியாப்டைல் டிப்ஸ் டிட் நாட் ஷோ எனி ரெஸ்பான்ஸ். ஸோ அது க்ளோஸ் பண்ணி விட்ட உடனே அந்த காலியாப்டைல் டிப்ஸும் கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டலை, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் காட்டலை.
இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ இப்போ தேர்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஹி பிளேஸ் தி டிட்டாச்டு காலியாப்டல் டிப்ஸ் ஆன் அகர் பிளாக்ஸ் ஆஃப்டர் அண்ட் அகர் பிளாக்ஸ். ஸோ இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து அந்த காலியாப்டல் டிப்ஸ் இருக்கா, அதுக்கு மேலே அகர் பிளாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை மறுபடியும் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறாரு. அகர் பிளாக்குக்கு மேலே இப்போது இதை வச்சிடறாரு. ஆஃப்டர் அண்ட் ஹார், ஸோ இப்போ 1 மணி நேரம் ஆகுது. இட் டிஸ்கார்டட் த டிப்ஸ் அண்ட் பிளேஸ்ட் திஸ் அகர் பிளாக் ஆன் தி டீகேப்டிவேட்டட் காலியாப்டைல். ஸோ ஒரு 1 hour கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்ஸை என்ன பண்ணுறாருன்னா, இந்த அகர் பிளாக்குக்கு மேலே தானே அந்த டிப்ஸ் வச்சு டிஸ்கார்டட் த டிப்ஸ் அண்ட் பிளேஸ் திஸ் அகர் பிளாக் ஆன் தி டீகேப்டிவேட்டட் காலியாப்டைல். ஸோ அந்த டிப்பு மேலே வச்சுருந்தார் இல்லையா, அந்த இதில் எடுத்துகிட்டு இந்த அகர் பிளாக் எடுத்து அந்த காலியாப்டைல் மேலே இப்போ அவர் வச்சிடறாரு. It grew straight, indicating that some chemical has diffused from the cut coleoptile tips. ஸோ இப்போது இந்த அகர் பிளாக்குக்கு மேலே அந்த காலியாப்டைல் அகர் பிளாக்குக்கு மேலே இப்போ அந்த ஏதோ ஒரு ஹார்மோன் வந்தாங்க சுரந்திருக்கு இல்லையா. ஸோ அது அதில் இருந்ததுனால இப்போ இந்த அகர் பிளாக் எடுத்து அந்த கட் பண்ணி காலியாப்டைல் கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணதுனால அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் அதுக்கு போகுதா இப்போது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வளருது. ஸோ இதனால் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கட் பண்ண காலியாப்டைலுடைய டிப்ஸில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே தூண்டிருக்குது, அதோடைய வளர்ச்சியை வந்து தூண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க 3வது எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் Wendt concluded that a chemical diffusion from the tip of the coleoptile was responsible for growth. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து இந்த க்ரோத்தை வந்து தூண்டி விடுது காலியாப்டைலுடைய டிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஹி நேம்ட் இட் ஆஸ் ஆக்சின் மீனிங் டு க்ரோ. ஸோ இவர் தான் வந்து இதுக்கு பேர் வந்து என்ன வைக்கிறாருன்னா ஆக்சின் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஆனால் காலிக் ஹேக்யூ வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவர் வந்து அது பேர் வைக்கிறாரு. ஸோ ஆக்சின் அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு க்ரோ அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஸோ இப்போ ஆக்சினுடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஆக்சின் வந்து 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று வந்து சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் வந்து இயற்கையாக கொடுக்குறது, சிந்தட்டிக் அப்படின்றது நம்மளாக உருவாக்குறது. ஸோ நேச்சுரல் ஆக்சின் ப்ரொடியூஸ் பை தி பிளான்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல். ஸோ பிளான்ஸே உருவாக்கிக்கிச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சின், அது வந்து நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து IAA இண்டோல் 3 அசட்டிக் ஆசிட் அப்படின்றது இயற்கையாக செடியிலேயே வரக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன். சிந்தட்டிக் ஹார்மோன் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் சிந்தடைஸ்ட் ஆக்சின் தட் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின் ஆர் கால்ட் சிந்தட்டிக் ஹார்மோன். ஸோ மனுஷன் உருவாக்கின அந்த ஒரு இதை தான் வந்து சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா 2,4-D அப்படின்றாங்க. அது வந்து IAA, இது 2,4-D. ஸோ 2,4-D உடைய எக்ஸ்பான்ஷன் வந்து 2,5-dichlorophenoxy acetic acid. ஸோ 2,4-dichlorophenoxy acetic acid. Then physiological effects of auxin. ஸோ இந்த ஆக்சினுடைய இதெல்லாம் என்னெல்லாம் இதனால் யூஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சின் ப்ரொமோட்ஸ் தி எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் காலியாப்டைல்ஸ் விச் மேக்ஸ் them to grow. ஸோ ஆக்சினுடைய முதல் வேலை என்னென்னா, அந்த காலியாப்டைல் வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணுது, அதோடைய வளர்ச்சியை வந்து தூண்டி விடுது இந்த ஆக்சின். ஆக்சின் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன், இன்ஹிபிட் இது அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ ரூட் கீழே இருக்கக்கூடிய கீழே ரூட் எல்லாம் வளர்கிற இடத்துல வந்து அதோட ரூட் ஃபார்மேஷன் வந்து கொடுக்குது. இதுவே ஹையர் கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்டெம்முடைய அந்த வளர்ச்சியை வந்து தூண்டுது. ஸோ ரூட்ஸில் வந்து அதோடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது. தி ஆக்சின் ப்ரொடியூஸ்ட் பை தி ஏபிக்கல் பட் சப்ரஸஸ் growth ஆஃப் லேட்ரல் பட். ஸோ ஏபிக்கல் அப்படின்றது மேலே வரக்கூடிய அந்த ஒரு பட்டு, அந்த பூவுடைய அந்த பிஃபோர் ஸ்டேஜு. ஸோ லேட்ரல் பட்ஸுன்றது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்ஸ் தான் வந்து லேட்ரல் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏபிக்கல் பட்ஸ் உடைய அந்த க்ரோத்தை தான் வந்து இந்த ஆக்சின் வந்து தூண்டுது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேட்ரல் பட்ஸை வந்து இது சப்ரஸ் பண்ணிடுது, அது ரொம்ப அழகாக வளர விடாமல் அதை தடுத்துடுது. திஸ் இஸ் கால் ஏபிக்கல் டாமினன்ஸ். ஸோ இந்த ஒரு செயலுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏபிக்கல் பட்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுது. இந்த அதுக்கு கீழே வளரக்கூடிய அந்த பட்ஸ் எல்லாம் வந்து சப்ரஸ் ஆகிடுது இந்த ஆக்சினால். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் பை தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஆக்சின். ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆக்சின் போட்டு
இது பண்ணுறதுனால இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குது. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர்மெலான், கிரேப்ஸ், லைம் இதெல்லாம் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக உருவாகிறதுக்கு இந்த ஆக்சின் வந்து உதவுது. ஆக்சின் ப்ரிவென்ட்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அப்சிஷன் லேயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து விழுந்துருது இல்லைங்களா. ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் விழுறதுக்கு முன்னாடி அந்த லீஃபை அந்த ஸ்டெம்லேருந்து பிரிஞ்சு கீழே விழுறதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு உருவம் அதான் வந்து அப்சிசிக் ஆசிட், அப்சிஷன் ஆசிட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் மேலே காட்டியிருக்க பாருங்க, அந்த பிட்டியோல் அப்படின்னா அந்த லீஃபுடைய டிப்பு, அந்த காம்பு. ஸோ அந்த காம்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பல்ஜாக இருக்கிற மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லீஃப் வந்து பிரிஞ்சு கீழே விழுந்துடும். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துல, ஃப்ரூட் இருக்கிற இடத்துல கூட இது வந்து வரும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்சின் செலுத்தினா அந்த அப்சிசிக் லேயர் வந்து ஃபார்மேஷன் ஆகிறது தடுத்துருது. ஏன்னா அது லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது லீஃப் ஃப்ரூட்லாம் விழுந்துடும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஃபார்ம் ஆகாமல் இது வந்து தடுத்து நிறுத்துது ஆக்சின். ஸோ அடுத்து சைட்டோகைனின்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன். சைட்டோகைனின் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா, சைட்டாஸ் அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு செல்லில் நிறைய சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கைனசிஸ் அப்படின்றது டிவிஷன், ஸோ பிரியிறது. ஸோ சைட்டோகைனசிஸ் இந்த வேர்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். செல் டிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் தட் ப்ரொமோட் செல் டிவிஷன் ஆர் சைட்டோகைனசிஸ் இன் பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல்லில் வந்து டிவிஷன், அந்த செல்ஸ் ரெண்டாக பிரிஞ்சு அப்படியே பெருசாகும் போது இது வளர்ச்சி ஏற்படுது இல்லைங்களா. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறது இந்த சைட்டோகைனின்ஸ். செல் டிவிஷனை மெயினாக ப்ரொமோட் பண்ணுறது சைட்டோகைனின்ஸ். ஸோ செல் டிவிஷனுடைய ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் முதல்ல இந்த சைட்டோகைசின் வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க, எதுலேருந்து பிரித்து எடுத்தாங்க அப்படின்னா, ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம், அந்த பிக்சரில் காட்டியிருக்கக்கூடிய அந்த வகையான மீனுடைய ஸ்பெர்மில் இருந்து இந்த சைட்டோகைனசிஸ் அப்படின்றத எடுத்தாங்க. Zitin was the cytokinesis isolated from Z-mase. இதில் இன்னொரு சைட்டோகைனினுடைய பேர் வந்து Zitin அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த Zitin எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா C-mase அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எடுக்கிறாங்க. And cytokinin is found abundantly in liquid endosperm of coconut. ஸோ தேங்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் இந்த சைட்டோகைனின் வந்து நிறைய இருக்காமா. ஃபிசியாலஜி எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின். ஸோ இந்த சைட்டோகைனினால் என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைட்டோகைனின் இன்டியூசஸ் செல் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய மெயின் ஒர்க் வந்து செல் டிவிஷன். அது எப்போ அந்த செல் டிவிஷன் பார்த்தா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ ஆக்சின் இருக்கும்போது செல் டிவிஷன் வந்து அதிகரிக்குது. சைட்டோகைனின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். ஸோ செல்லுடைய அந்த வளர்ச்சிக்கு இந்த சைட்டோகைனின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போத் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன் ஃப்ரம் தி கேலஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது நமக்கு என்ன ஒரு பிளான்ட் தேவையோ அதை வந்து லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வளர வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு இதை வந்து கேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேலஸில் இருந்து என்ன டிஷ்யூவாக உருவாகணும்னு நம்ம பண்ணுறோமோ அதை வந்து அந்த ஒரு அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த ஆக்சினும் இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிற 2 ஹார்மோனும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேலஸ்லேருந்து என்ன டிஷ்யூ வேணுமோ, என்ன பிளான்ட் வேணுமோ அதை நம்ம கல்ச்சர் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு பேர் வந்து மார்ஃபோஜெனசிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து சொல்கிறாங்க. Cytokinin promotes the growth of lateral buds even in the presence of apical bud. ஸோ நம்ம ஆக்சினில் பார்த்தோம், ஆக்சின் வந்து அந்த ஏபிக்கல் பட்டை மட்டும்தான் அது நல்லா வளர வைக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாம் வந்து சரியாக வளர விடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் சைட்டோகைனின் என்ன பண்ணுதுன்னா, ஏபிக்கல் பட் இருந்தாலும் கூட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேட்ரல் பட்ஸையும் கூட இது வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா செல் டிவிஷன் நடக்கிறதுனால. அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ஸ். ஸோ சைட்டோகைனினை பிளான்ஸில் செலுத்தும் போது அந்த பிளான்ட்டுடைய அந்த வயசாகிற தன்மை வந்து குறைஞ்சிடுது. திஸ் இஸ் கால்ட் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். ஸோ ஒரு மரத்துடைய வயசான இதை வந்து தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸுடைய பேர், அந்த இஃபெக்டுடைய பேர் வந்து ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து ஜிப்ரலின். ஸோ ஆக்சின், சைட்டோகைனின் பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் ஒன் ஜிப்ரலின் பார்க்குறோம். ஜிப்ரலின் வாஸ் தி மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் பிளான்ட் ஹார்மோன். ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து ஜிப்ரலின் தான். Kurosawa 1926 observed Bacane disease or foolish seedling disease in rice crops. ஸோ இது யார் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா, கியூரோசாவா அப்படிங்கிறவர் 1926 கவனிக்கிறாரு. எதுலன்னா நம்ம பேடி அரிசி அந்த வரக்கூடிய அந்த
இதிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த டிசீஸுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கானா டிசீஸ் இல்லைனா ஃபூலிஷ் சீட்லிங்ஸ் டிசீஸ். அதாவது சீட்ஸ் மாதிரியே வளர்ந்துருக்கும், ஆனால் அதில் சீட்ஸே இருக்காது. இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன், வெறும் அந்த பொட்டு மட்டும் இருக்கும். அதுதான் வந்து இந்த டிசீஸ் சொல்கிறாங்க. திஸ் இன்டர்நாடல் எலாங்கேஷன் இன் ரைஸ் வாஸ் காஸ்ட் பை ஃபங்கஸ் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஃபூலிஷ் சீட்லிங்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் யாருன்னா இது ஒரு ஃபங்கல் டிசீஸ். அந்த ஃபங்கஸ் எந்த ஃபங்கஸ் இதை இப்படி தூண்டி விடுது, இப்படி வளர்கிறதுக்கு பண்ணுது அப்படின்னா ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் தான் வந்து இந்த மாதிரி ஃபூலிஷ் சீட்லிங்ஸ் டிசீஸ் வந்து இந்த நெல் கதிர்களில் வந்து உருவாகுது. The active substance was identified as gibberellic acid. ஸோ எது இந்த மாதிரியான விதைகளே இல்லாத ஒரு சீட்லிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ரெல்லிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரெலின். ஸோ ஜிப்ரெலினுடைய இதால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா application of gibberellin on plant stimulate extraordinary elongation of the internode. ஸோ ரொம்ப வேகமாக இன்டர்நோட்ஸ் வளருது. இன்டர்நோடுன்றது ஒவ்வொரு அந்த ஒரு லீஃப்னா அடுத்த லீஃப் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அதுதான் இன்டர்நோட்ஸ் நோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இன்டர்நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியை வந்து ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு இந்த ஜிப்ரெலின் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்ன், பீ சொல்கிறாங்க. Treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. So இந்த ஜிப்ரெல்லினை கொண்டு போய் ரொசெட்டி பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் செலுத்தினோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக வளர்ந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப வேகமாக பூ பூக்கிறது ரொம்ப வேகமாக கொடுக்குறோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பால்ட்டிங் அப்படிங்கிறாங்க அந்த ப்ராசஸ்க்கு. Gibberellin promotes the production of male flowers in monoecious plants, cucurbits. ஸோ இந்த ஜிப்ரெல்லினை கொண்டு போய் மோனோஷியஸ் பிளான்ஸ், மோனோஷியஸ்னால் ஒரே ஒரு செக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். எதர் மேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லைனா ஃபிமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது. அப்புறம் பாலினேஷன் மூலயமா இவங்க பாலினேஷன் நடந்து அப்புறம் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் உருவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் மேல் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்ரெல்லின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், குக்கர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளான்ட்டில் இது சொல்கிறாங்க. ஜிப்ரெல்லின் பிரேக் டார்மசி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். டார்மசி அப்படின்றது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறது டார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்மசியில் ஏதாவது ஒரு அடாப்டேஷன் ஆகிருக்கு பிளான்ஸ் அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்ரெல்லின் யூஸ் ஆகுது. தென் ஜிப்ரெல்லின் ஆர் எஃபிஷியன்ட் தேன் ஆக்சின் இன் இன்டியூசிங் த ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் உருவாகிறதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறோம். அதை விட இந்த ஜிப்ரெல்லின் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதை விட இன்னும் எஃபெக்டிவாக சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஃபர்டிலைசேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்காமையே ஃப்ரூட்ஸ் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் டொமேட்டோ. தென் அப்சிசிக் ஆசிட் அப்படிங்கிறது 4வது ஆசிட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது ABA அப்படின்றாங்க. இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டர் விச் ரெகுலேட்ஸ் அப்சிஷன் அண்ட் டார்மசி. ஸோ இந்த அப்சிசிக் ஆசிடுடைய இது வேலை என்னென்னா மெயினாக வந்து வளர்ச்சியை தூண்டி விடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்சிஷன் அப்படின்றது என்ன, டார்மசி ஏற்கனவே பார்த்தோம், அதோடைய அந்த தூக்க நிலையை சொல்கிறோம். அப்சிஷன்ன்றது அந்த இலையெல்லாம் உதிருது, பூக்கெல்லாம் உதிருது. அது அப்சிஷன் அப்படிங்கிற ஒரு லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த லீஃப் விழுந்துரும்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ செப்பரேஷன், பிரிக்கிறது. ஸோ அந்த இப்போ இலை உதிர்றதோ இல்லை இந்த பூக்கள் விழுறதோ அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்ச நாளைக்கு ஒரே அளவாக ஒரே மாதிரி இருந்துட்டு செல் அந்த டிவிஷன் ஆகாமல் வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணுறது டார்மசி சொல்கிறோம். ஸோ வளர்ச்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பீரியடை டார்மசி சொல்கிறோம். ஸோ அந்த வளர்ச்சி இல்லாத ஒரு பீரியடையும் இலைகள் பூக்கள்லாம் விழக்கூடிய அந்த இதையும் ரெண்டுத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த அப்சிசிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. இட் இன்க்ரீசஸ் டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ பிளான்ஸுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இந்த அப்சிசிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ அப்சிசிக் ஆசிடுடைய பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ இந்த அப்சிசிக் ஆசிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். நம்ம க்ரீன் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து குளோரோபிளாஸ்ட் என்சைம் வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ அதில் தான் வந்து இந்த அப்சிசிக் ஆசிட் இருக்குது. Physiological effects of abscisic acid. ஸோ இந்த அப்சிசிக் ஆசிடால் என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னா ப்ரொமோட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சிஷன். ஸோ அப்சிஷன்றது செப்பரேஷன், பிரிஞ்சு விழுறது. ஸோ அந்த ப்ராசஸை வந்து இது ப்ரொமோட் பண்ணுது, தூண்டி விடுது, அதிகரிக்குது. செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து பிரான்ச் தான். அந்த பிரான்ச்லேருந்து அதெல்லாம் கீழே விழுந்துறது, உதிர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது
இந்த அப்சிசிக் ஆசிட் யூஸ் ஆகுது. டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன் ABA காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோசர். ஸோ தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு துளை இருக்கும். அந்த இடத்துல வந்து அதிகமான தண்ணி இருந்தால் அதை இவாப்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்டொமேட்டல் ரெஸ்பிரேஷனும் அதில் தான் நடக்கும். ஸோ அந்த ஸ்டொமேட்டாவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுது. க்ளோஸ் பண்ணும்போது அந்த தண்ணியுடைய அந்த இது வந்து அதிகமாக வெளியே போகாமல் அந்த பிளான்ட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கும். ஸோ அதை தூண்டுறது இந்த அப்சிசிக் ஆசிட் தான். ABA ப்ரொமோட்ஸ் senescence in leaves by causing loss of chlorophyll. ஸோ செனசஸ் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அந்த ஒரே நிலையில் இருக்கக்கூடியது. அது மெயினாக லீவ்ஸில் வந்து குளோரோஃபில்ல வந்து அதை குறைச்சிடுது. ஸோ அந்த லீஃபுடைய அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அந்த க்ரீன் கலர் இல்லாமல் வேறு கலரில் வந்து அது இருக்குது. தென் ABA அப்படின்றது இன்டியூசஸ் பட் டார்மசி டுவர்ட்ஸ் தி அப்ரோச் ஆஃப் வின்டர் இன் ட்ரீஸ் லைக் பிர்ச். ஸோ இந்த பிக்சரில் காட்டிக்கிறது பிர்ச் ட்ரீ. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பட்டை வந்து தூக்க நிலைக்கு கொண்டு போயிடுது. அதாவது பட்டுடைய நிலையில் அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்துடும், தங்கிடும், அது வளராமல். ஸோ அதுதான் வந்து டார்மசின்னு சொல்கிறாங்க. செல் டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ மெயினாக அது வின்டர் சீசனில் இந்த ட்ரீ வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து கொடுக்கும். APA is a powerful inhibitor of lateral bud growth in tomato. ஸோ டொமேட்டோ பிளான்ட்டில் மேலே ஏபிக்கல் பட் இல்லாமல் அது கீழே இருக்கக்கூடிய பட்ஸுடைய வளர்ச்சிக்கு இந்த ABA யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்திலின். ஸோ எத்திலின் சொல்லிட்டு இன்னொரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ், கேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து எத்திலின் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டர். ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை தூண்டி விடுறது. இட்ஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட்டட் விச் மெச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். முக்கியமாக இதோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு, ரைப்பன் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்கு, மெச்சுரேஷனாக அது வளர்கிறதுக்கும் பழுக்க வைக்கிறதுக்கும் மெயினாக இந்த எத்திலின் வந்து யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் எத்திலின் அக்கர்ஸ் டியூரிங் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், பனானாஸ், மெலான். ஸோ இந்த பழங்கள் வந்து அந்த பழுக்கக்கூடிய நேரங்களில், பழுக்கக்கூடிய தருணத்தில் இந்த எத்திலின் அப்படின்றது சுரக்கும். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலினால் என்னெல்லாம் அப்படின்னா ப்ரொமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இப்போ தான் படித்தோம். ஸோ ஃப்ரூட்ஸுடைய அந்த பழுக்கிற நிலையில் வருது. எத்திலின் இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் அண்ட் டைகாட்ஸ். டைகாட்ஸ்ன்றது அந்த ரெண்டு காட்டிலிடன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸில் எல்லாம் அந்த ஸ்டெம்மை வந்து வளர்கிறதுக்கு ஸ்டெம்மும் ரூட்டும் வளர்கிறதுக்கு இந்த எத்திலின் வந்து யூஸ் ஆகுது. எத்திலின் ஹேஸ்டன்ஸ் த செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். செனசன்ஸ் அப்படின்னா அந்த செல் டிவிஷனை வந்து தடுத்து நிறுத்திடுது. ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த வளர்ச்சியை வந்து அதோட ஸ்டாப் ஆயிடுது, அதுக்கு மேலே வளர விடாமல் தடுத்து நிறுத்துறது, அதான் செனசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டி விடுது. இந்த லீவ்ஸ் ஃப்ளார்ஸுடைய அந்த செனசன்ஸ் ஸ்டேஜை வந்து இது அடையிறது. அதனால தான் ஃப்ளூட்ஸில் ஃப்ளார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே அது வளர்றதில்லை, கீழே தான் விழுந்துடும். ஸோ அந்த ஒரு இதை வந்து எத்திலின் வந்து செய்யுது. எத்திலின் ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசிக் ஜோன் இன் லீவ்ஸ். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த லீஃபோ ஃப்ளாரோ ஃப்ளூட்டோ விழுறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதான் வந்து அப்சிஷன் லேயர் சொல்கிறோம். ஸோ அந்த அப்சிஷன் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த எத்திலின் யூஸ் ஆகுது. திஸ் லீட்ஸ் டு ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங். ஸோ இதனால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வளர்கிறதுக்கு முன்னாடியே விழாமல் இந்த அப்சிஷன் ஜோன் வந்து பாதுகாக்குது பத்திரமா. எத்திலின் breaks the dormancy of bud seeds and storage organs. ஸோ டார்மசி அப்படின்றது ஒரு தூக்க நிலை மாதிரி, அந்த ஒரு செல் டிவிஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் அவங்கள வந்து வளர வைக்கிறது, அதுக்கு இந்த எத்திலின் வந்து யூஸ் ஆகுது. பட்ஸு, சீட்ஸு, இங்கே ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அது வந்து ஸ்டோரேஜ் ஆர்கன். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ மனுஷனுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ் என்னெல்லான்னு பார்க்க போகிறோம். அதுவும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எண்டோக்ரைன் கிளான்ஸ் in animals possess a versatile communication system to coordinate biological functions. ஸோ நம்மளுடைய பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான். Exocrine glands and endocrine glands are two kinds of glands found in animals. ஸோ அனிமல்ஸுடைய பாடியில் பார்த்திங்கன்னா endocrine glands, exocrine glands அப்படின்னு ரெண்டு வகையான glands வந்து இருக்குது.
endocrine glands are found in different regions of the body of animals as well as human beings. ஸோ இந்த endocrine gland அப்படின்றது பார்த்திங்கன்னா உடம்புல ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே ஒன்று இருக்கும், அனிமல்ஸ்லேயும் கூட இது இருக்குது. தீஸ் கிளான்ஸ் ஆர் கால்ட் டக்ட்லெஸ் கிளான்ஸ். டக்ட்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டக்ட் வந்து இருக்காது, அதனால தான் வந்து அது டக்ட்லெஸ் கிளான்ஸ்னு சொல்கிறாங்க. எண்டோக்ரைனும் டக்ட்லெஸ் கிளான்ஸும் ஒன்று தான். தீஸ் செக்ரிஷன்ஸ் ஆர் கால்ட் ஹார்மோன்ஸ். இதில் சுரக்கக்கூடிய சுரப்பிகளுடைய பெயர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. which are produced in minute quantity. minute quantityனா ரொம்ப குறைவாக தான் இது சுரக்கும், ஆனால் ஒரு பெரிய பெரிய வேலைகளை வந்து இது செய்யும். These secretions diffuses into the bloodstream and are carried to the distant parts of the body. ஸோ இந்த ஹார்மோன்ஸ், இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸில் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை டக்ட் இல்லைன்னு படித்தோம். ஸோ இந்த சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்னா டைரெக்டாக நம்மளுடைய ரத்தத்துலேயே அப்படியே கலந்து பாடி ஃபுல்லாக அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும். they act on specific organs which are referred as target organs. ஸோ ஒரு ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒவ்வொரு ஹார்மோனும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டோடு தான் வந்து அது செயல்படும். அந்த எந்த ஆர்கன் மேலே இதை போய் செயல்படுத்த போதோ ஒர்க் பண்ண போதோ அதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா டார்கெட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல ஒர்க் பண்ண போதோ அது டார்கெட் ஆர்கன். Exocrine glands have specific ducts to carry their secretions. ஸோ இப்போ நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸை பற்றி பார்த்தோம், இப்போ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்க்கு குறிப்பிட்ட டக்ட்ஸ் வந்து இருக்குது, சேமிச்சு அதோடைய செக்ரேஷன்ஸை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அதுக்கு இருக்குது, அதனால தான் அது டக்ட் இருக்குது. நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸில் டக்ட் இல்லை, டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அது ஃப்ளோ ஆயிரும் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் வந்து டேரெக்டாக பிளட்டில் கலக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளான்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சலைவரி கிளான்ஸ், நம்ம வாயில் எச்சியெல்லாம் ஊறக்கூடியது, அது டேரெக்டாக பிளட்டில் போகாது. மெமரி கிளாண்ட் அப்படின்றது அந்த பால் கொடுக்குறக்கூடிய அந்த இதை வந்து மெமரி கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. மேமல்ஸ்னாவே குட்டி போட்டு பால் ஊட்டுறது இல்லைங்களா, ஸோ அந்த பால் வரக்கூடிய அந்த கிளான்ஸ் தான் வந்து மெமரி கிளான்ஸ்னு சொல்கிறோம். ஸ்வெட் கிளான்ஸ்ன்றது வேர்வை வரக்கூடிய அந்த கிளான்ஸ், அதான் வந்து ஸ்வெட் கிளான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸ். Endocrine glands present in human and other vertebrates are. இங்கே vertebrates அப்படின்னா முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்னு அர்த்தம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இந்த பிக்சரோடு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் மேலே இருக்குது, பிரெயினில் இருக்குது. தைராய்டு கிளாண்ட் தொண்டைக்கிட்ட இருக்குது. பேராதைராய்டு அதுக்கு கீழே இருக்குது, இந்த பிக்சரில் இல்லை. தென் பேன்க்ரியாஸ் நம்மளுடைய ஸ்டமக் கிட்ட இருக்குது. அதுலேயே ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்றதும் இருக்குது. அட்ரினல் கிளாண்டில் அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு 2 பார்ட்ஸ் இருக்குது. கொனாட்ஸில் வந்து 2 இருக்குது, டெஸ்டிஸ், ஓவரி, ஒரு மேலுக்கு உண்டானது, ஃபீமேலுக்கு உண்டானது. தென் தைமஸ் கிளான்ஸ். ஸோ இத்தனை கிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது. இதை பற்றி ஒன்றா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். Pituitary gland or hypophysis, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா hypophysis is a P-shaped. Pன்றது கொட்டை, நம்ம கொட்டை ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதுதான் P-shaped சொல்கிறாங்க. காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் லொக்கேட்டட் அட் தி பேஸ் ஆஃப் தி மிட் பிரெயின். ஸோ இது பார்க்க ஒரு குட்டியாக ஒரு கொட்டை மாதிரி இருக்கும், பி கொட்டை மாதிரி இருக்கும், பட்டாணி சொல்லுவோம், தட் இஸ் பி. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். இது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். இது ஆக்சுவலாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினுடைய அடியில், மிட் பிரெயினுடைய பேஸில், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோடைய அடியில் இருக்குது. அட்டாச்டு டு தி ஹைப்போதலாமஸ் பை அ பிட்யூட்டரி ஸ்டாக். ஸோ இது அந்த மிட் பிரெயின்லேருந்து கீழே இருக்குதுன்னு சொல்கிறோம். எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆகிருக்கு. பிட்யூட்டரி ஸ்டாக் அது 2 அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எதை வச்சு அதை ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனை வச்சு ஒட்டிகிட்ருக்கு. த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் anatomically composed of 2 lobes and perform different functions. ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்திங்கன்னா 2 லோப்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்யும், சேம் ஃபங்க்ஷன் வந்து செய்யாது. தே ஆர் anterior lobe and the posterior lobe. ஸோ இது 2 லோப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி படித்தோமா. 2 லோப்னா 2 அறைகள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஆன்டீரியர் ஒன்று சொல்கிறாங்க, போஸ்டீரியர் மேலே ஒன்று கீழே ஒன்று. ஆன்டீரியர்னால் மேலே, போஸ்டீரியர்னால் கீழே, இல்லை முன்ன பின்ன கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆன்டீரியர் போஸ்ட் அப்படின்றதுக்கு உண்டான பேர் என்னென்னா ஹைப்போஃபைசிஸ்ன்றது அதோடைய பிட்யூட்டரி கிளாண்டுடைய பேர் இல்லைங்களா. இது ஆன்டீரியரில் இருக்கிறதுன்றதுனால அடினோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டீரியர் லோபை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியூரோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்மீடியட் லோப் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் இன் ஹியூமன்ஸ். ஆனால் இன்டர்மீடியட் லோபுன்றது இருக்குது, ஆனால் மனுஷனுடைய பிட்யூட்டரி கிளாண்டில் அது இல்லை. The pituitary gland forms the major endocrine glands in most vertebrates. ஸோ பெரும்பாலான உயிரினங்களில்
இந்த பிட்யூட்டரி gland தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு gland. It regulates and controls other endocrine glands and so it is called as master gland. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா master gland அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு gland வந்து மற்ற எல்லா endocrine glandsையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது, தன்னுடைய கண்ட்ரோல் அதை வச்சுக்குது. அதனால் அதை வந்து master gland அப்படின்னு சொல்கிறோம். Hormone secreted by the anterior lobes Adenohypophysis of pituitary. ஸோ இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு பிரிக்கிறோமா, அது ஆன்டீரியரில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் என்னெல்லாம் சுரப்பிகள் சுரக்குது, என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் கிடைக்குது நமக்கு அப்படின்னா, இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் செக்ரீட் ஹார்மோன்ஸ் விச் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ இதில் பல வகையான செல்களால் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய படித்தோம் இல்லைங்களா, தைராய்டு, ஹைப்போதைமஸ், நிறைய படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்காமா, இது தூண்டி விடுதாமா, ஸ்டிமுலேட் பண்ணுதாமா. The hormone secreted by anterior pituitary are, ஸோ இந்த anterior pituitary வந்து என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னா, growth ஹார்மோன், நம்ம வளர்கிறதுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு ஹார்மோன் growth ஹார்மோன், thyroid stimulating ஹார்மோன், then adrenocorticotropic hormone, gonadotropic hormone which comprises the follicle stimulating. ஸோ இது வந்து follicle stimulatingோட இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து gonadotropic hormone, and luteinizing hormone, ப்ரோலாக்டிக். ஸோ இதெல்லாம் ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம். க்ரோத் ஹார்மோன். ஸோ ஏற்கனவே நம்ம படித்த இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மற்ற எல்லா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் வந்து சுரப்பிகள் சுரக்கிறதுக்கு இது தூண்டுதுன்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ என்னெல்லாம் சுரப்பிகளை சுரப்புறதுக்கு இது தூண்டுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, க்ரோத் ஹார்மோன் ஜிஹெச் அப்படிங்கிறாங்க, ப்ரமோட்ஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூ ஆஃப் தி பாடி. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஷ்யூ வந்து பெருசாகிறதுக்கு, அதுக்குண்டான சைஸ்க்கு அது வளர்கிறதுக்கு இது முக்கியமாக வந்து ப்ரமோட் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி க்ரோத் ஆஃப் மசில்ஸ், கார்டிலேஜ் அண்ட் லாங் போன்ஸ். ஸோ நம்மளோட மசில்ஸ், நம்மளோட கார்டிலேஜ், போன் எல்லாமே வளர்கிறதுக்கு இது தூண்டுதலாக வந்து இருக்குது. கண்ட்ரோல்ஸ் தி செல் மெட்டபாலிசம். ஸோ செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இது கண்ட்ரோல் பண்ணுது இந்த க்ரோத் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன். த இம்ப்ராப்பர் செக்ரேஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் லீட்ஸ் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஒருவேளை இந்த க்ரோத் ஹார்மோன் அப்படின்றது சரியாக சுரக்கலை, இல்லை அதிகமாக சுரந்துருச்சு அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிராஃபிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டிராஃப்ட் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே டிராஃபிசம் அப்படின்னா என்னென்னா, காஸ் பை டிக்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ். இந்த க்ரோத் ஹார்மோன் ரொம்ப குறைவாக சுரக்குது அப்படின்னா இந்த டிராஃபிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்படுது. முக்கியமாக இது குழந்தைங்களில் தான் வந்து உருவாகுது. இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்டண்ட் க்ரோத். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே குள்ளமாகவே இருப்பாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா சின்னதாகவே இருக்கும், அந்த உருவம் வந்து சரியாக வளர்ந்துருக்காது. டிலேட் ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன்ஸ், அந்த எலும்புகளெல்லாம் வந்து சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. மென்டல் டிசபிலிட்டி, மூளையுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ரொம்ப குள்ளர்கள் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப குள்ளமாலாம் இருப்பாங்க, வளர்ந்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிராஃபிசம்ன்றதுனால தான். தென் ஜைஜாண்டிசம் அப்படின்னாவே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ஸோ அப்போது டிராஃபிசம்ன்றது இந்த க்ரோத் ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடியது. இந்த ஜைஜாண்டிசம் அப்படின்றது இந்த க்ரோத் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படின்னா குழந்தைகளில் மெயினாக இது ரெண்டுமே சின்ன குழந்தைங்களில் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து இது. ஸோ இதுவுமே இந்த ஜைஜாண்டிசமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள இருக்கும், ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக வளர்ந்துருப்பாங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப உருவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பெரிய பெரிய கால்கள், பெரிய பெரிய உடம்பு எல்லாம் இருக்கும். அது வந்து ஜைஜாண்டிசம். இந்த பிக்சரில் காட்டியிருப்பேன், டிராஃபிசம் ஜைஜாண்டிசம் ரெண்டுமே காட்டியிருக்கேன். It is characterized by overgrowth of all body tissue and organ. Individual attain abnormal increase in height. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருவாங்க, அது ஜைஜாண்டிசம். அக்ரோமிகலே, excess secretion of growth hormone in adults may lead to abnormal enlargement of head, face, hands and feet. ஸோ அந்த டிராஃபிசமும் ஜைஜாண்டிசமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்ட்ஸ். இந்த அக்ரோமிகலை அப்படின்றது பெரியவங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ் வந்து இது அக்ரோமிகலை. இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான க்ரோத் ஹார்மோன் சுரந்துருச்சு பெரியவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்படின்னா, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுடைய முகம் பெருசாக இருக்கிறது, அவங்களோட கால்கள் பெருசாக இருக்கிறது, கைகள் பெருசாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிக்சரில் காட்டிக்கணும். அது மாதிரி ஒரு மாதிரி பெருசாக அப்நார்மலாக ஒரு க்ரோத் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அக்ரோமிகலே அப்படின்றோம்.
தென் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அடுத்த ஹார்மோன் என்ன வந்து சுரக்கிறதுக்கு இது தூண்டி விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். controls the growth of thyroid gland, coordinates its activities or hormone secretion. ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது நம்மளோட தொண்டையில் இருக்குது. அந்த தைராய்டு கிளாண்ட் வளர்கிறதுக்கும் அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அது செய்யறதுக்கும் ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் இந்த TSH அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தூண்டி விட்டுட்டுருக்குது, தூண்டுதலாக இருக்குது. Adrenocorticotropic Hormone, ACTH. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா adrenal cortex of the adrenal gland for the stimulates the adrenal cortex of the adrenal gland for the production of its hormones. It also influences protein synthesis in the adrenal cortex. So adrenocortico இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா adrenal glandல பார்த்தீங்கன்னா adrenal cortex, adrenal medulla அப்படின்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா adrenocortex மட்டும்தான் மெயினாக சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இது தூண்டுதலாக இருக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கொனாடோட்ராபிக் ஹார்மோன். கொனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறது செக்ஷுவல் ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா யூட்டரஸ், கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா யூட்டரஸ் இருக்கும், பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டெஸ்டஸ் இருக்கும். ஸோ அது கொனாட்ஸ்னாவே செக்ஷுவல் ஆர்கன்ஸ் தான் இந்த இடத்துல. ஸோ கொனாடோட்ராபிக் ஹார்மோன் GTH are follicle stimulating hormones and luteinizing hormones which are essential for the normal development of gonads. ஸோ நம்மளோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து சரியான வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா இந்த GTH தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ஃபாலிக்கல்ஸ் இதில் வந்து 2 ஹார்மோன் இருக்கும், ஒன்று ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஒன்று லுட்டினைசிங் ஹார்மோன் ஒன்று. இந்த 2 ஹார்மோன்ஸை வந்து இந்த கொனாடோட்ராபிக் ஹார்மோனால் தூண்டிவிடப்படுது, அது சரியான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக. இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன் மேல்ஸ், பாய்ஸுடைய உடம்பு, ஆண்களுடைய உடம்புல என்ன ஆகும்னா இட் stimulates the germinal epithelium of testis for the formation of sperms. ஸோ ஸ்பெர்ம்ஸ் உருவாகிறதுக்கு அந்த டெஸ்டிஸில் ஜெர்மினல் எபித்திலியம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே பெண்ணுடைய உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா growth of ovarian follicles and its development in ovary. ஸோ ஓவரியை வந்து டெவலப் ஆகிறதுக்கும் அதை வந்து ஓவரிக்குள்ளே அது டெவலப்மெண்ட் காட்டுறதுக்கும் இந்த FSH அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. தென் லுட்டினைசிங் ஹார்மோன் LH. லுட்டினைசிங் ஹார்மோனில் ஆணுடைய உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொமோட்ஸ் தி லேட்டிங் செல் ஆஃப் தி டெஸ்டிஸ் டு செக்ரீட் மேல் செக்ஸ் ஹார்மோன், தட் இஸ் டெஸ்டோஸ்டிரான். அங்கே நம்ம படித்தது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனில் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் உருவாக்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, ஓவரி உருவாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, அதாவது அந்த முட்டைன்னு சொல்லுவோம், அது உருவாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு செக்ஸ் ஹார்மோன் இருக்குது, அது சுரக்கிறதுக்கு இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே பெண்ணுடைய உடம்புல என்ன பண்ணுதுன்னா ஓவியுலேஷன் வந்து அங்கே வந்து முட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து முட்டையை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் அந்த முட்டை ஒரு வேளை கரு உருளை அப்படின்னா அது உடஞ்சி வெளியே வர்றதுக்கு உண்டான அந்த ஓவியுலேஷன் பீரியடுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ அது எந்த ஒரு ஸ்பெர்மும் வந்து அந்த முட்டையோட சேரலை அப்படின்னா அந்த மென்சுரேஷன் சைக்கிள் அது வெளியே வந்துடும். ஸோ அந்த நடக்கிறதுக்கு இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பான்சிபிள் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லுட்டியம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரான். ஸோ இந்த கார்பஸ் லுட்டியம் அப்படின்றது அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ அது டெவலப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மேலுடைய உடம்புல பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு மேல் செக்ஸ் ஆர்கன் தான் பார்த்தோம். இங்கே 2 இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் ஒன்று, ப்ரொஜெஸ்டிரான் ஒன்று. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது நம்ம லேட்டராக பார்ப்போம். கொனாட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் சுரக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஹார்மோன் பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டிக் அப்படிங்கிறோம். லாக்டிக்னு வந்துட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பால். ஸோ லாக்டோஜன்லாம் சொல்லணும் நம்ம. ஸோ லாக்டோனாவே பால். அப்போ ப்ரோலாக்டிக் என்ன ஒர்க் பண்ணோம்? மோஸ்ட் ப்ராப்ளி பால் சுரக்கிறதுக்குண்டான வேலையை பண்ணும். ஸோ PRL ப்ரோலாக்டிக் ஷார்ட் ஃபார்ம் வந்து PRL சொல்லியிருக்காங்க. இஸ் ஆல்சோ கால் லாக்டோஜெனிக் ஹார்மோன், அதுக்கு இன்னொரு பேர். This hormone initiates development of mammary glands during pregnancy and stimulates the production of milk after childbirth. ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் மெமரி கிளாண்டை வந்து தயார்படுத்துது, டெவலப் பண்ணுது, அதுக்குண்டான அந்த டெவலப்மெண்ட்டை வந்து உண்டாக்குது. அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பால் சுரக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலை வந்து இந்த ப்ரோலாக்டிக் உருவாக்குது. ஸோ 2 வேலை பண்ணுது. ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மெமரி கிளாண்டை வந்து டெவலப் பண்ணுது,
அதை வளர வைக்குது. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் பால் சுரக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்பை வந்து இது பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது, தூண்டு வைக்குது. Hormone secreted by the posterior lobe, neurohypophysis of pituitary. ஸோ pituitary இப்போ anterior posterior ரெண்டு இருக்குன்னு பார்த்தா anterior lobe என்னெல்லாம் சுரக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ posterior lobeல என்னெல்லாம் சுரஃபேபிள்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம். அப்படின்னா இங்கே ரெண்டு, அங்கே நிறைய பார்த்தோம், வரைக்கும் பார்த்தோம், 5 இருக்கானா இங்கே 2 தான். வாசோப்ரெசன் ஒன்று, ஆக்சிடாக்சின் ஒன்று. ஸோ வாசோப்ரெசனுக்கு இன்னொரு பேர் வந்து ஆன்டிடியூரட்டிக் ஹார்மோன் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். வாசோப்ரெசன் ஒரு ஆன்டிடியூரட்டிக் ஹார்மோன், இது ADHன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கிட்னி டியூப்யூல்ஸில் வந்து இது இருக்கும். இன்க்ரீசஸ் கிட்னியுடைய அந்த டியூப்ஸ் வெளியே வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டியூப்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா, டியூப்யூல்ஸ் வந்து உள்ள அந்த தண்ணி யூரினில் இருக்கக்கூடிய இதை வந்து எடுக்கக்கூடிய அந்த இதுதான் டியூப்யூல்ஸ் சொல்கிறோம். இட் இன்க்ரீசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா தண்ணி அதில் இருக்குது அப்படின்னா, அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவாக இன்னும் இருக்கக்கூடிய தண்ணிகளை வந்து இது அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த வாசோப்ரெசன் ஹெல்ப் பண்ணுது. ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். ஸோ யூரின் வழியாக தண்ணி எல்லாம் வெளியே வராமல் இது தடுத்து நிறுத்துது. அண்ட் ஹென்ஸ் தி நேம் ஆன்டிடியூரட்டிக் ஹார்மோன். அதனால இதுக்கு பேர் வந்து ஆன்டிடியூரட்டிக், தடுத்து நிறுத்துதுன்றது ஆன்டிடியூரட்டிக். டெஃபிஷியன்சி ஆஃப் ADH ரெடியூசஸ் தி ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் காசஸ் அன் இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட் பாலியூரியா. ஸோ ஒருவேளை இது சரியாக சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தண்ணி வந்து உடம்பை விட்டு வெளியே வந்துடும். அந்த ஒரு இதுக்கு என்ன பேர் பார்த்திங்கன்னா பாலியூரியா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டெஃபிஷியன்சி டிஸார்டர் இஸ் கால்ட் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். இந்த மாதிரி ஒரு தண்ணி அதிகமாக, உடம்புக்கு தேவையான தண்ணி அதிகமாக யூரின் வழியாக வெளியே வந்துடுது அப்படின்னா அதுக்கு உண்டான பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்றோம். அடுத்து ஆக்சிடாக்சின். It helps in the contraction of the smooth muscles of uterus at the time of childbirth. ஸோ குழந்தை பிறக்கும் போது யூட்டரஸில் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணுது, சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஆக்சிடாக்சின் தான். அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் தி மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்ட்பர்த். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் வெளியே வரத்துக்கு இந்த ஆக்சிடாக்சின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ப்ரோலாக்டிக்கும் கூட பார்த்திங்கன்னா பால் உருவாக்குறதுக்கு அது ஸ்டிமுலேட் பண்ணுது. இது வந்து அந்த பால் வெளியே வரத்துக்காக ஹெல்ப் பண்ணுறது வந்து ஆக்சிடாக்சின். ஸோ இதுவும் ஆக்சிடாக்சின் 2 வேலை பண்ணுது. ஒன்று கர்ப்பப்பையை வந்து சுருக்குது, சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த யூட்ரஸை வந்து சுரக்குது, கான்ட்ராக்ட் பண்ணுது, சுருக்குது. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் பால் வெளியே வர்றதுக்கு இந்த ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி மட்டுமே பார்த்தோம். ஏன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம், அதுதான் எல்லா கிளாண்டையும் பார்த்துக்குதுன்ற மாதிரி படித்தோம். ஸோ அதனால் அது நிறைய சுரப்பிகள் வந்து சுரக்குது. ஸோ அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட். Thyroid gland is composed of 2 distant lobes lying one on either side of the trachea. ஸோ ட்ரக்கியான்றது நம்மளுடைய சவுண்ட் ட்ராக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட், தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அது. ஸோ அதில் 2 லோப் இருக்குது, ஒன்று ரைட் சைடு இருக்கும், ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கும், எய்தர் சைடு இருக்குன்னு சொல்லி படித்தோம். The 2 lobes are connected by means of a narrow band of tissue known as isthmus. அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய அந்த ஒரு டிஷ்யூவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா isthmus அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, இந்த தைராய்டு கிளாண்ட் உடைய அந்த டிஷ்யூஸ், அது ரெண்டும் ஒன்றா சேரத்துக்கு isthmus. This gland is composed of glandular follicles and lined by cuboidal epithelium. ஸோ glandular follicles இருக்குது, cuboidal epithelium அப்படிங்கிற செல்லால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. The follicles are filled with colloid materials called thyroglobulin. இந்த folliclesல என்ன அதில் ஃபில் ஆகிருக்கு, நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கொலாய்டுன்றது சாலிட் இல்லாமல் லிக்விட் இல்லாமல் அது ஒரு ஸ்டேஜ், அது வந்து கொலாய்டுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக கரைஞ்சிருக்கக்கூடிய பால் மாதிரி இருக்கக்கூடியது, பால்லாம் கொலாய்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைரோக்ளோபுலின் அப்படிங்கிறதால நிறைஞ்சிருக்கு. அண்ட் அமினோ ஆசிட் தைராக்சின் அண்ட் அயோடின் ஆர் இன்வால்வ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கணும் அப்படின்னா 2 விஷயம் வேணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரோசன் அப்படின்றதும் அயோடின் அப்படிங்கிற 2 ஹார்மோன் வந்து 2 அமினோ ஆசிட்ஸ் வந்து தேவை தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு. த ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி தைராய்டு கிளாண்ட்ஸ் ஆர் இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் என்னெல்லாம் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரைஅயோடோதைரோடின் T3 அப்படின்னு சொல்கிறோம். தென் டெட்ரா அயோடைரோனின் ஆர் தைராக்சின் T4. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோன் தொண்டைக்கிட்ட இருக்குது, 2 இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அதோடைய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அந்த by maintaining the basal metabolic rate of the body. ஸோ
நம்ம உடம்புடைய மெட்டபாலிக் ரேட்டை வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. அதாவது அந்த டைஜஷன்ஸ் எக்ஸ்க்ரீஷன்ஸ்லாம் கரெக்டாகிறது, நம்மளோட உடம்பு பாடி வெயிட்டை போடாமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தைராய்டு பார்த்துக்குது. ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அது எக்ஸாக்டாக வச்சுருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து இது ப்ராப்பராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். கண்ட்ரோல்ஸ் growth ஆஃப் தி பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். ஸோ நம்ம உடம்புடைய அந்த க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும், கரெக்டான அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிரும். போன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ ஒரு பர்சனுடைய ஓவரால் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கலி மென்டலி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே தேவை அப்படின்னா இந்த ஹார்மோன் எக்ஸாக்டாக சுரந்தால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இது க்ரோத் கண்ட்ரோல் பண்ணுது, வெயிட் பார்க்குது, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதை பார்த்துக்குது. ஸோ ஓவரால் இது பார்த்துக்கிறதுனால இது பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்கிறாங்க. ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். ஸோ செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இது பார்த்துக்குது. அடுத்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். ஒருவேளை இந்த தைராய்டு சுரப்பி வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னெல்லாம் நடக்கும், இந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்பட்டால் என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்படுது. இந்த ஹைப்போதைராய்டிசம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரேஷன், அதாவது இந்த தைராய்டு ஹார்மோனுடைய செக்ரேஷன் வந்து குறைவாக இருக்குது, டிக்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்படும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அப்நார்மல் கண்டிஷன்ஸ், இந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்பட்டால், அதாவது ரொம்ப குறைவாக சுரக்குது தைராய்டு அப்படின்னா என்னெல்லாம் ஏற்படுது, சேஞ்சஸ் வருது நம்ம உடம்புல அப்படின்னா காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடெமா அப்படிங்கிற ஒரு இது வந்து ஃபார்மேஷன் வந்து நம்ம உடம்புல ஏற்படுது. அது என்னென்னு ஒன்று பார்க்கலாம். காய்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா காஸ்ட் டியூ டு தி இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் அயோடின் இன் ஆர் டயட். நம்மளுடைய ஃபுட்டில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அயோடின் நம்ம எடுத்துக்கலை அப்படின்னா அதான் இன்அடிக்குவேட்னு சொன்னாங்க. அது தேவையான அளவு தான் அடிக்குவேட், இன்அடிக்குவேட்னா தேவையான அளவு எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ எடுத்துக்காமல் இருந்தால் இந்த காய்டர் அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து ஏற்படும் நம்ம உடம்புல. முக்கியமாக தொண்டைக்கிட்ட, ஏன்னா தொண்டைக்கிட்ட தான் தைராய்டு இருக்குது. This is commonly prevalent in Himalayan region due to the low level of iodine. மோஸ்ட்லி இந்த காய்டர் எந்த ஏரியாவில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஹிமாலயன் ரீஜனில், அந்த மலையாஸ் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் வந்து இருக்கும். காரணம் என்னென்னா அங்கே சாயலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அயோடினுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஏற்படுது. இட் லீட்ஸ் டு தி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். அந்த தைராய்டு கிளாண்டுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருது. அதுதான் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. விச் ப்ரொட்ரூட்ஸ் அஸ் தி மார்க்டு ஸ்வெல்லிங் இன் தி நெக் அண்ட் இட் இஸ் கால்ட் காய்டர். ஸோ நம்மளோட கழுத்தில் அப்படியே பெருசாக ஒரு இது அந்த மாதிரி இருக்கும், ஒரு வீங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிலை இருக்கும், அதை வந்து காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிரிட்டினிசம். இட் இஸ் காஸ்ட் டியூ டு தி டிக்ரீஸ் செக்ரேஷன். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படக்கூடியது தான் கிரிட்டினிசமும் கூட. ஸோ கம்மியான அளவில் வந்து சுரக்கும். மெயினாக இது குழந்தைங்களில். இந்த கிரிட்டிசிசம் யாருடைய இதில்னா குழந்தைங்களில் ஏற்படுது. இந்த கண்டிஷன்ஸ் ஸோ இந்த குழந்தைங்களில் ஏற்படக்கூடிய இந்த தைராய்டு செக்ரேஷன் குறைவான செக்ரேஷன்ஸ் ஏற்படுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படுதுன்னா ஸ்டண்ட் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. மென்டல் டிஃபெக்ட், மென்டலி அவங்களுடைய இது வந்து சரியாக ஒர்க் பண்ணாது. ஸ்கெலிட்டலுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அண்ட் டீஃபார்ம்டு போன்ஸ், அந்த போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக வளராமல் கோணமானையாக வளருது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அண்ட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான அந்த வளர்ச்சிகளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் மிக்சடெமா அப்படிங்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டெஃபிஷியன்சி தான், குறைவாக சுரக்கக்கூடிய போது ஏற்படக்கூடியது. இது பெரியவங்களில் ஏற்படும். அந்த கிரிட்டிசிசம் வந்து குழந்தைங்கள்லன்னு பார்த்தோம். இந்த மிக்சடெமா வந்து பெரியவங்க, குழந்தைங்களுடைய ஸ்டேஜ் தாண்டி இருக்கிறவங்க கூடிய அவங்களுக்கு தான் வந்து இது ஏற்படும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா மென்டலி ஸ்லக்கிஷ், அதாவது மென்டலி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லாமல் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கிறது, தட் இஸ் மென்டலி ஸ்லக்கிஷ், ரொம்ப மந்தமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். பாடி வெயிட் வந்து அதிகரிச்சிடும். பஃபினஸ் ஆஃப் தி ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், முகம் கை காலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வீங்கிக்கிட்ட மாதிரி ரொம்ப பெருசாயிட்ட மாதிரியெல்லாம் ஒரு இது வந்து இருக்கும்.
ஒடிமேட்டஸ் அப்பியரன்ஸ் பார்க்குற அப்படியே ரொம்ப அப்படியே பல்கியாக இருக்க மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மிக்ஸடிமா வந்து பெரியவங்களில் ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்ட்ஸ், கிரிட்டனிசம் வந்து குழந்தைங்களில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இந்த காய்டர், கிரிட்டனிசம், மிக்ஸடிமா எல்லாமே பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்டில் சுரக்க வேண்டிய சுரப்பி ரொம்ப குறைவாக சுரந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம், ஒருவேளை அதிகமாக சுரக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாக்கும். எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட்ஸ் which leads to கிரேவ்ஸ் டிசீஸ். இந்த சிம்டம்ஸ், இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்ரூஷன் ஆஃப் தி ஐபால்ஸ், நம்மளுடைய ஐபால்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோப்தால்மியா. ஆப்தா அப்படின்னாவே கண், ஆப்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, கண் டாக்டர்ஸ். ஸோ இங்கே அந்த பேர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஆப்தால்மியா. இன்க்ரீஸ்டு மெட்டபாலிசம் ரேட், அந்த மெட்டபாலிசமுடைய ரேட் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம்ன்றது இங்கே உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அன்றாட செயல்கள் தான் வந்து மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஹை பாடி டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுருக்கோம். ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், அதிகப்படியான வியர்வைகள் உண்டாக்கும். லாஸ் ஆஃப் பாடி வெயிட் ரொம்ப குறைஞ்சிரும். கம்மியாக சுரந்துச்சுன்னா பாடி வெயிட் அதிகமாகிடும், ஆனால் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா பாடி வெயிட்டு ரொம்ப குறைவாகும். ஸோ ஆப்போசிட்டாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நர்வஸ்னஸ், ஸோ ரொம்ப அந்த நர்வஸ் வந்து வீக்னஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து அதிகமான தைராய்டு சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு உண்டான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Parathyroid gland. The parathyroid glands are 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் தைராய்டு அப்படின்றது அந்த தொண்டைக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரோம் அப்படின்னா அங்கே parathyroid gland இருக்கும். The chief cells of the glands are mainly concerned with secretion of parathormone. இதோட மெயின் வேலை என்ன, இதில் இருக்கக்கூடிய செல்ஸுடைய முக்கியமான வேலை என்ன, பாரத்ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த பாரத்ஹார்மோனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, த பாரத்ஹார்மோன் ரெகுலேட்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் தி பாடி. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியமையும் பாஸ்பரஸையும் சரியான அளவு வச்சுக்கிறதுக்கு இந்த பாரத்ஹார்மோன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தே ஆக்ட் ஆன் போன், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல். ஸோ நம்மளுடைய போன்லலாம் பார்த்திங்கன்னா கால்சியம் இருந்தால் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கால்சியம் எல்லாம் கொண்டு போய் போனில், கிட்னியில், இன்டெஸ்டைனில் வந்து அந்த ஸ்டமக்குக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பைப்ஸ், அதான் இன்டெஸ்டைன், குடல் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் பிளட்டுடைய கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பாரத்ஹார்டம் டிஸ்ஃபங்க்ஷன், ஒருவேளை பாரத் ஹார்மோன் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, சரியாக ஹார்மோன் வந்து சுரக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, the secretion of parathyroid hormone can be altered due to the following conditions. ஸோ எப்படியெல்லாம் இந்த பாரத் ஹார்மோன் சுரப்பியை வந்து இது பண்ணலாம், இது எப்படியெல்லாம் ஆல்டர் ஆகும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் பாரத்ஹார்மோன் கிளாண்ட்ஸ். ஸோ பாரத்ஹார்மோன் கிளாண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பாரத் ஹார்மோன் அப்படின்றது சுரக்காமல் போயிடும். டியூரிங் தைராய்டெக்டமி அப்படின்னா தைராய்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோனையே வந்து தைராய்டையே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ இந்த பாரத் ஹார்மோனும் சரியாக ஒர்க் பண்ணாமல் போயிடும். ஸோ தைராய்டெக்டமி அப்படின்னா தைராய்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி, அதுதான் இப்போ தைராய்டெக்டமி. அது கண்டிஷன், தைராய்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். காசஸ் டிக்ரீஸ் செக்ரேஷன் ஆஃப் பாரத் ஹார்மோன். ஸோ அந்த தைராய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாரத் ஹார்மோனுடைய செக்ரேஷன் வந்து குறைஞ்சி இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் ஆர். ஸோ அதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, மசில் ஸ்கேம் நோன் அஸ் டெட்டானி. இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அது அப்படியே மசில்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அந்த கண்டிஷன் பேர் வந்து டெட்டானின்னு சொல்கிறோம். சஸ்டைன்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லாரிங்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், கையில், காலில், முகத்தில், லாரிங்ஸில் அப்படின்னா தொண்டைக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து மசில்ஸ் வந்து ஸ்பேம் ஆயிரும், அதாவது ஒரு மாதிரி பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க, சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. அது டெட்டானின்ற ஒரு கண்டிஷன். பெயின்ஃபுல் கிராம்ஸ் ஆஃப் தி லிம்ப் மசில்ஸ். ஸோ கையில், காலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த சுளுக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமான ஒரு வலியோடு அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கிராம்ப் ஆயிரும். இதான் வந்து பாரத் ஹார்மோன் குறைவாக சுரக்கும் போது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தைராய்டெக்டமி. அந்த வேர்டை கொடுத்து அது என்னன்ற மாதிரி கேட்குறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேன்க்ரியாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பேன்க்ரியாஸ்லேயே இன்னொன்று என்னென்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு
gland இருக்குது. ஸோ pancreas is an elongatedனா பெருசாக இருக்கக்கூடிய yellowish gland, எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு gland situated in the loop of stomachனா இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த வயிறு முடிஞ்சு இந்த U ஷேப்பில் C ஷேப்பில் ஒரு வயிறுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் வரும். ஸோ அந்த வளைவு இருக்கக்கூடிய இடத்துலன்னு அர்த்தம். லூப் ஆஃப் ஸ்டமக் அண்ட் டியோடினம், ஸ்டமக்கும் டியோடினமும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த pancreas அப்படின்றது இருக்குது. இந்த பிக்சரில் அந்த லைட் க்ரீம் கலரில் இருக்கிறது pancreas. இட் இஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் இன் நேச்சர். ஸோ இந்த pancreas பார்த்திங்கன்னா ரெண்டுமே எக்ஸோக்ரைனும் எண்டோக்ரைன் ரெண்டுமே, அதாவது பிளட்டில் டைரெக்டாகவும் ஃப்ளோ பண்ணிடும். அது இல்லாமல் அந்த pancreas உள்ளேயும் சில சுரப்பிகள் வச்சுக்கிட்டு அப்புறமா நம்மளோட ஃபுட்டோடு அது கலந்தும் கொடுக்கும். அதனால் இது ரெண்டு ஃபங்க்ஷனும் இது வந்து செய்யக்கூடியது. The exocrine pancreas secretes pancreatic juice which plays a role in digestion while ஸோ இந்த எக்ஸோக்ரைன் நம்ம இது ரெண்டாவும் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ எக்ஸோக்ரைன் pancreas என்ன பண்ணோம் அப்படின்னா pancreatic juice அப்படின்னு ஒன்று சுரக்கும். அது என்ன பண்ணோன்னா டேரெக்டாக ஸ்டமக்குள்ளே விடும். அந்த ஸ்டமக்குள்ளே விடும்போது டைஜஷன் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பல வகையான அந்த கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ் அதெல்லாம் டைஜஷன் பண்ணுறதுக்கு இந்த pancreatic juice வந்து யூஸ் ஆகும். அப்போ எப்படி எண்டோக்ரைன் இது அப்படின்னா, while the endocrine portion is made up of islets of Langerhans, இதில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா islets of Langerhans அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த islets of Langerhans உடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிளட்டுக்குள்ளேயே வந்து அதோடைய ஹார்மோனை வந்து சுரந்து கொடுக்கும், கலந்து கொடுக்கும். அது வந்து islets of Langerhans அப்படின்னு சொல்கிறோம். The islets of Langerhans consists of 2 types of cells, namely alpha cell and beta cell. ஸோ இதில் 2 வகையான செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. ஆல்ஃபா செல் என்ன சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். பீட்டா செல் என்ன சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து நமக்கு சுரக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் pancreatic hormone. ஸோ இந்த pancreatic ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? A balance between insulin and glucagon production is necessary to maintain blood glucose concentration. ஸோ இந்த இன்சுலினும் குளுக்கோகானும் பார்த்திங்கன்னா சரியான அளவில் வந்து இருக்கணும். ஒன்று அதிகமாக ஒன்று குறைவாக இருக்கும்போது அது பிளட்டில் வந்து நம்ம குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் சரியாக இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இந்த pancreatic ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்சுலினுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் தி கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு glycogen which is stored in liver and skeletal muscles. ஸோ அதிகப்படியான குளுக்கோஸை என்ன பண்ணோன்னா கிளைக்கோகானாக வந்து இது கன்வெர்ட் பண்ணி லிவர்லேயும் நம்மளோட ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் சேகரித்து வச்சுக்கும், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இட் ப்ரொமோட்ஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல். குளுக்கோஸை நம்மளுடைய செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பயணம் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் வந்து ஹெல்ப் பண்ணும். இட் டிக்ரீசஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். ஸோ அதிகமான குளுக்கோஸ் நம்மளுடைய பிளட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைச்சி இந்த இன்சுலின் வந்து ஹெல்ப் பண்ணும். குறைச்சிட்டு பேலன்ஸ் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கும். குளுக்கோகான் அப்படிங்கிற இந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தா ஹெல்ப்ஸ் இந்த பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோகான் டு குளுக்கோஸ் இந்த லிவர். ஒருவேளை நம்மளுடைய பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸ் வந்து கிளைக்கோகானாக சேவ் பண்ணி வச்சுருக்கு லிவர்லேயும் ஸ்கெலிட்டன் மசில்ஸ். அங்கே போயிட்டு இந்த குளுக்கோகான் என்ன பண்ணும், கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக கலந்து குளுக்கோஸை மாற்றி நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கொடுக்கும். இட் இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். இது என்ன பண்ணோம், பிளட்டில் குளுக்கோஸுடைய லெவலை வந்து அதிகரித்து கொடுக்குது. அது குறைச்சி கொடுக்குது, இது வந்து அதிகரித்து கொடுக்குது. டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு அது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தது டயாபெட்டிஸ் இன்சுலின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து மெலிட்டஸ். ஸோ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். The deficiency of insulin causes diabetes mellitus. It is characterized by சுகர் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஸோ அதிகமான குளுக்கோஸ் லெவலை வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகிடுது. அந்த இதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த யூரின். அதிகமான குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்பை விட்டு போகுது, யூரினில் வந்து அதிகமான குளுக்கோஸ் வந்து வெளியேறுது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து யூரியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அடிக்கடி டாய்லெட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது பாலியூரியா. இன்க்ரீஸ்டு ட்ரஸ்ட், நமக்கு அதிகமான ஒரு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுடைய பேர் வந்து பாலிடிப்சியா. ஸோ இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இன்க்ரீஸ் இன் அப்பிடைட்ன்றது அந்த பசியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இன்க்ரீஸ் இன் அப்பிடைட்டில் நமக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா பாலிஃபேகியா அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டமக்கில் ஏதாச்சும் நமக்கு ஒரு தோணிக்கிட்டே இருக்கும், அது வந்து அப்பிடைட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்சுலினுடைய குறைவு இந்த இன்சுலின் வந்து குறைவாக சுரக்குது அப்படின்னா இந்த ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோஸ் யூரியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேகியா இது எல்லாமே வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே ஏற்படும். அடுத்து அட்ரினல் கிளாண்ட் ஆர் லொக்கேட்டட் அபவ் ஈச் கிட்னி. ஸோ ஒவ்வொரு 2 கிட்னி இருக்குது நமக்கு, அந்த ஒவ்வொரு கிட்னிக்கு மேலேயும் இருக்கக்கூடிய கிளாண்டு தான் வந்து அட்ரினல் கிளாண்ட். There are also called suprarenal gland. supra அப்படின்றது மேலேன்னு அர்த்தம். ஸோ கிட்னிக்கு மேலே, ரீனல்ன்றது அந்த கிட்னியோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். ஸோ கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா suprarenal gland அப்படின்னு சொல்கிறாங்க. தி அவுட்டர் பார்ட் இஸ் தி adrenal cortex. ஸோ இந்த adrenal glandக்குள்ளே இது இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியாது, அதை வந்து சென்டரில் கட் பண்ணும்போது 2 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து adrenal cortex, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயருடைய பேர் வந்து adrenal medulla அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கிட்னியை நம்ம டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது மெடுலா, கார்டெக்ஸ் மெடுலாலாம் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த adrenal glandலேயும் 2 லேயர்ஸ் இருக்குது. The 2 distinct parts is structurally and functionally different. ஸோ இந்த 2 லேயர்ஸும் இந்த 2 பார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் வெவ்வேறு ஃபங்க்ஷன் வந்து செய்யும், வெவ்வேறு வேலைகளை வந்து இது செய்யும். adrenal cortex. ஸோ adrenal cortex உடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The adrenal cortex consists of 3 layers of cells. ஸோ 3 செல் லேயர்ஸ் வந்து இந்த பிக்சர்லேயே தெரியும் பாருங்கள், லைட் ப்ரௌன் க்ரீமி கலரில் இருக்கும். ஸோ 3 செல்ஸுடைய லேயர்ஸ் வந்து இதில் இருக்கும். They are zona glomerulosa, zona fasciculata, zona reticularis. ஸோ 3 layers of cells வந்து இதில் இருக்கும். ஹார்மோன்ஸ் ஆஃப் adrenal cortex. ஸோ adrenal cortexலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா secreted by adrenal cortex are corticosteroids. ஸோ corticosteroids அப்படிங்கிற ஹார்மோன் இதில் சுரக்குது. அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அது ஒன்று என்னென்னா glucocorticoids, mineralocorticoids. ஸோ gluco, mineralo அப்படின்னு சொல்லி 2 பிரிக்கிறாங்க. தென் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அட்ரினோகார்டிக்கல் ஹார்மோன்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்னென்னா செக்ரீட்டட் பை தி ஜோனா ஃபேசிகுலேட்டா. ஸோ இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எதில் இது சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோனா ஃபேசிகுலேட்டா அப்படிங்கிற அந்த செல்லேருந்து சுரக்கக்கூடியது தான் இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஆர் கார்டிசால் அண்ட் கார்டிகோஸ்டீரோன். ஸோ இந்த 2 அந்த ஸ்டீரோன் அப்படின்றது அந்த நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது. ஸோ அந்த ஆசிட்ஸா பேஸா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டிசாலும் கார்டிகோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து இது சுரக்குது. தி ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். ஸோ செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இது வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ஸ்டிமுலேட்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைக்கோகான் இன் த லிவர். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிளைக்கோகானாக மாற்றி கொடுக்குதுன்னு படித்தோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி நம்ம. ஸோ அதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறது, அதாவது ஊக்குவிக்கிறது, நீ போய் மாற்று அப்படின்னு சொல்லி அதை வந்து தூண்டி விடுறது இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் வந்து குளுக்கோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். இட் இஸ் அன் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி-அலர்ஜெட்டிக் ஏஜென்ட். ஸோ நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் வராமல் இருக்கிறதுக்கு, அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹார்மோனும் வந்து இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் தான். அது வந்து ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி-அலர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மினரலோகார்டிகாய்ட்ஸ். இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் ஆர் செக்ரேட்டட் பை ஜோனா குளோமெருலோசா இஸ் ஆல்டோஸ்டீரான் அப்படிங்கிற இது தான் வந்து இந்த செல்லேருந்து வரக்கூடிய இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸுடைய ஹார்மோன். இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சார்ப் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் தி ரீனல் டியூப்யூல்ஸ். ரீனல் டியூப்யூல்ஸ் அப்படின்றது அந்த கிட்னிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த டியூப்ஸ் அந்த கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக தான் அந்த யூரின் ஃபுல்லாக அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல தவறி வந்துட்டுருக்கக்கூடிய எல்லா ஃபில்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அதையும் தாண்டி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த சோடியம் அயான்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு, மறுபடியும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த மினரலோகார்டிகாய்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் காசஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். ஸோ பொட்டாசியம் அயான்ஸை வந்து அதிகமாக வெளியேற்றுறதுக்கு இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் யூஸ் ஆகுது. ரெகுலேட்ஸ். ஸோ இது என்னெல்லாம் எக்ஸாக்டாக ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே தேவையான மினரல்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. பாடி ஃப்ளூயிட் வால்யூம், எந்த அளவுக்கு தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும், ஃப்ளூயிட்ஸ்னால் அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், பிளட்ஸு, வாட்டருடைய கண்டென்ட் அது எல்லாமே இதுக்கு எக்ஸாக்டாக வச்சுக்கோ. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்.
ஸோ எந்த அளவுக்கு வெளியே வரணும், எந்த அளவுக்கு உள்ளே போகணும் அப்படிலாம் அந்த ஆஸ்மாசிஸ் நடக்கும்போது அந்த ப்ரெஷருக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கும். அண்ட் பிளட் ப்ரெஷர், பிளட்டில் அதிகமான ப்ரெஷர் இல்லாமல் குறைவான ப்ரெஷரும் இல்லாமல் எக்ஸாக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தென் adrenal medulla. Adrenal medulla is composed of chromaffin cells. ஸோ adrenal அங்கே வந்து adrenal cortexல 3 டைப் ஆஃப் செல்ஸ் லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஒரே ஒரு செல் லேயர் தான், அது வந்து chromaffin cells அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச்லி சப்ளைட் வித் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் உடைய அந்த சப்ளை வந்து இந்த adrenal medullaல அதிகமாக இருக்குது. ஹார்மோன்ஸ் இந்த adrenal medullaலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் வருது. அங்கேயும் 2 ஹார்மோன் பார்த்தோம், குளுக்கோ மினரலோன்னு பார்த்தோம். இங்கேயும் 2 ஹார்மோன்ஸ் இருக்குது, எபினெஃப்ரின் நார் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன். எபினெஃப்ரினுடைய இன்னொரு பேர் வந்து அட்ரினலின், நார் எபினெஃப்ரினுடைய இன்னொரு பேர் வந்து நார் அட்ரினலின்னு சொல்கிறாங்க. தே ஆர் டுகெதர் கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன். இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் இருக்குது, அது என்னென்னா எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். ரொம்ப எமோஷ்னலாக நம்ம இருக்கோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து இந்த 2 ஹார்மோனும் வந்து நம்ம உடம்புக்குள்ளே சுரக்கும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் ஃப்ளைட், ஃப்ரைட், ஃபைட் ஹார்மோன்ஸ். வேகமாக ஃப்ரைட்னா பயத்தோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் அந்த ஃப்ளைட், ஃப்ரைட், ஃபைட் ஹார்மோன். ஸோ ஃபைட் ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அட்ரினலின் மெடுலாவில் இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். அது என்னென்னா எபினெஃப்ரின் இல்லைனா அட்ரினலின், நார் எபினெஃப்ரின் இல்லைனா நார் அட்ரினலின். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எபினெஃப்ரினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொமோட்ஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் இன்டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்ட் மசில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அந்த அட்ரினலின் கார்டெக்ஸில் வந்து குளுக்கோஸை சுரக்கிறதுக்கு இது வந்து தூண்டி விடும்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா கிளைகோகானை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு இது வந்து தூண்டி விடுது. இட் இன்க்ரீசஸ் ஹார்ட் பீட் அண்ட் ஹார்ட் ப்ரெஷர். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம கீழே விழுந்துட்டோம், இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஹார்ட் வேகமாக துடிக்கும் பார்த்திங்களா, அந்த பயம் ஏற்படும் போது. ஸோ அந்த வேகமாக ஹார்ட் பீட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேகமான ஹார்ட் பீட் கொடுக்குறது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினலின் தான் யூஸ் ஆகுது. அந்த எமர்ஜென்சி டைமில் நமக்கு பயம் வந்துருச்சு, அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி சமயங்களில். increases the rate of respiration by dilation of bronchi and trachea. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு அதிகமாக வாங்குற மாதிரி ஒரு ஃபீலில் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணால் அதிகமான நமக்கு மூச்சு அந்த ரெஸ்பிரேஷனுடைய ரேட் அதிகமாகும்போது ஆக்சிஜன் உள்ளே போகும்போது தான் நம்மளுடைய இது வந்து நார்மலைஸ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரெஸ்பிரேஷனுடைய ரேட் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் காசஸ் டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் இன் ஐஸ். ஸோ நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பியூப்பிளில் வந்து நல்லா விரித்து வைக்கிறதுக்கும் அதுக்குள்ளே அந்த லிக்விடிட்டி இதாகிறதுக்கும் அந்த எமர்ஜென்சி சமயத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிக்ரீசஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின். ஸோ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா பிளட் வந்து ஸ்கின் மூலியமாக வெளியேறதை இது வந்து தடுத்து நிறுத்துறது, டிக்ரீஸ் பண்ணுறது. நார் எபினெஃப்ரினுடைய வேலை என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தட் ஆஃப் எபினெஃப்ரின். ஸோ எபினெஃப்ரின் என்னெல்லாம் வேலைகள் செய்தோ அதே தான் வந்து இந்த நார் எபினெஃப்ரினுடைய வேலையும் கூட. தென் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ். ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸுக்கு தான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The sex glands are of two types, the testes and the ovaries. So sex glands தான் வந்து நம்ம gonadsன்னு சொல்லுவோம். reproductive glands, sex glands, gonads எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று டெஸ்டிஸ் இன்னொன்று ஓவரி. டெஸ்டிஸ் வந்து மேலில் இருக்கக்கூடியது, ஆண்களில் இருக்கக்கூடியது. ஓவரிஸ் வந்து ஃபீமேலில் இருக்கக்கூடியது, பெண்களில் இருக்கக்கூடியது. ஸோ டெஸ்டிஸுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா reproductive glands of the males. ஸோ ஆண்களோட உடம்புல இருக்கக்கூடிய reproductive gland தான் வந்து டெஸ்டிஸ். composed of செமினெஃப்ரஸ் டிபியூல்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும், அந்த இந்த டெஸ்டிஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிஃபரஸ் டிபியூல் அப்படின்றது ஒன்று இருக்கும். லேடிங் செல், செட்டோலை செல் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். லேடிங் செல்ஸ் ஃபார்ம் தி எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் தி டெஸ்டிஸ். ஸோ இந்த 3 பார்ட்ஸில் செமினெஃப்ரஸ் டிபியூல்ஸ், லேடிங் செல், செட்டோலை செல், இது 3 பார்ட்ஸில் மெயினாக ஹார்மோனை சுரக்கக்கூடியது இது. எண்டோக்ரைன் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேடிங் செல்ஸ் அப்படின்றது தான் மெயினாக பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் பார்ட். அதாவது பிளட்லேயே டேரெக்டாக ஃப்ளோ பண்ணி ஹார்மோனை ஃப்ளோ பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து லேடிங் செல்ஸ் தான் பண்ணுது. தே செக்ரீட் தி மேல் செக்ஸ் ஹார்மோன் கால் டெஸ்டோஸ்டிரான். ஸோ இந்த டெஸ்டோஸோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறது தான் இதோடைய வேலை. ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரானோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எதுக்கெல்லாம் இது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸை உருவாக்குறதுக்கு வெளியேற்றத்துக்கு உருவாக்குறதுக்கு இது மெயினாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இட் ஸ்டிமுலேட்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மஸ்குலார் க்ரோத். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே தேவையான ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ண அதிகரிக்குது. மஸ்குலாருடைய அந்த க்ரோத்தை, நம்ம மசில்ஸுடைய க்ரோத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. It is responsible for the development of secondary sexual characters. So sexual characters secondary primary இருக்குது. ஸோ அதில் secondary sexual characters என்னன்னு பார்த்தீங்கன்னா distribution of face on body or face. அந்த தாடி வர்றது, அந்த உடம்புலலாம் முடி வர்றது, பாய்ஸ் வந்து வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அந்த செஸ்ட் பார்ட்லலாம் ஹேர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்குறது இந்த டெஸ்டோஸ்டிரான் தான். டீப் வாய்ஸ் பேட்டர்ன், அவங்கள வளர வளர பார்த்திங்கன்னா அந்த தொண்டையில் வந்து அந்த வாய்ஸுடைய இது வந்து டோன் வந்து அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்டோஸ்டிரான் தான். ஸோ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஹேர் ஆன் பாடி, ஃபேஸ், தாடி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாய்ஸுடைய பேட்டர்ன் எல்லாம் வந்து கொடுக்குறதா வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஸோ ஜென்ஸில் பாய்ஸில் இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். Ovary. The ovaries are the female gonads located in the pelvic cavity of the abdomen. ஸோ இந்த ovaries பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் உடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் ஹார்மோன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட் இது. ஸோ இது எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா பெல்விக் கேவிட்டியில் இருக்கும். பெல்விக் கேவிட்டி அப்படின்றது அந்த வயிற்றுக்கு, அந்த இடுப்புக்கு கீழே, அதுதான் வந்து பெல்விக் கேவிட்டி. அந்த பெல்விக் அந்த மசில்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பார்ட் தான் வந்து பெல்விக் கேவிட்டி ஆஃப் தி அப்டமன் சொல்கிறாங்க. அப்டமன்றது வயிறு, அந்த வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட் தான் வந்து பெல்விக் கேவிட்டின்னு சொல்கிறோம். த செக்ரீட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இதோடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தா ஃபீமேலுக்கு தேவையான செக்ஸ் ஹார்மோன்ஸை உருவாக்குறது இதோடைய வேலை. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். அது டெஸ்டோஸ்டிரான். நம்ம மேல்ஸில் படித்தது டெஸ்டோஸ்டிரான், இது வந்து ப்ரொஜெஸ்டிரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஆஃப் தி ஓவரி. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனை எங்கே சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லேருந்து சுரக்குது, ஓவரியிலேருந்து சுரக்குது. அந்த ப்ரொஜெஸ்டிரான் ஃப்ரம் தி கார்பஸ் லுட்டியம் தட் இஸ் ஃபார்ம்ட் இன் தி ஓவரி ஃப்ரம் தி ரப்சர்ட் ஃபாலிக்கல் டியூரிங் ஓவலேஷன். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டிரான் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லுட்டியம்ன்றது அந்த யுட்ரஸ், அந்த கர்ப்பப்பையை சுற்றி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஓவரி, அந்த இதுக்காக எக்கை சுற்றி. ஸோ அந்த கார்பஸ் லுட்டியம்லேருந்து தான் இந்த ப்ரொஜெஸ்டிரான் வந்து உருவாகுது. இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ரப்சர் ஆகிடும். அந்த நம்ம யுட்ரஸ்குள்ளே இருக்கக்கூடிய எக் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பெர்ம்காக. ஸோ ஸ்பெர்ம் வந்து அதில் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா அது ரப்சர் ஆகிட்டு மென்சுரன்ஸாக வந்து நமக்கு வெளியே வந்துடும். அந்த எக்ஸில் வந்து மந்த்லி அந்த எக் வெளியே வந்துடும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வெளியே வரக்கூடிய அந்த இதிலேருந்து ரப்சராக இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல்ஸ்லேருந்து உருவாகிறது தான் வந்து இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது. ஸோ இதிலேருந்து இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது. ஸோ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங் அபவுட் தி சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. ஸோ ஏஜ் அட்டன் பண்ணும்போது நமக்கு உடம்புல சில சேஞ்சஸ்லாம் ஏற்படும், கேர்ள்ஸுடைய உடம்புல சில சேஞ்சஸ்லாம் ஏற்படும். அதை உருவாக்கி கொடுக்குறது, அந்த சேஞ்சஸை வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும். இட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் oogenesis. ஸோ அந்த எக் ஃபார்மேஷன் அதுக்கெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணி விடுறது இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். இட் ஸ்டிமுலேட்ஸ் தி மெச்சுரேஷன் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் இன் தி ஓவரி. ஸோ ஓவரிக்குள்ளே, அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஓவரியன் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து தூண்டி விடுது. It promotes the development of secondary sexual characters, breast development, high pitched voice, etc. ஸோ மேலுடைய பாடியில் எப்படி வந்து டெஸ்டோஸ்டிரான் அவங்களுடைய வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, உடம்பெல்லாம் ஹேர் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதோ, டெஸ்டோஸ்டிரான் ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி கேர்ள்ஸுடைய உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டுடைய அளவு வந்து பெருசாகும், வளர ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்களுடைய அந்த வாய்ஸுடைய பிட்ச் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக பயங்கர சவுண்டோடு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அந்த பிரெஸ்ட் வளர்கிறது, அது எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரான். இந்த ப்ரொஜெஸ்டிரானுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரீ மென்சுரல் சேஞ்சஸ் ஆஃப் தி யூட்டரஸ். ஸோ மென்சுரல் சைக்கிள் உருவாகிறதுக்கு முன்னாடி யுட்ரஸ்குள்ளே என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுமோ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்டிரான் தான். இட் ப்ரிப்பேர்ஸ் த யூட்டரஸ் ஃபார் தி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி எம்ப்ரியோ. ஸோ இந்த யுட்டரஸை வந்து ஒருவேளை சப்போஸ் ஸ்பெர்ம் போயிட்டு அந்த எக்கோட ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எம்ப்ரியோவை
தாங்கக்கூடிய இதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு யுட்ரஸை நம்மளோட கர்ப்பப்பையை வந்து தயார் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹெல்ப் பண்ணும். மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்குறது இந்த ப்ரொஜெஸ்டரான் தான். அந்த ப்ரெக்னன்சி வந்து சேஃப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹெல்ப் பண்ணுது. எசென்ஷியல் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஸோ பிளாசண்டா உருவாக்குறதுக்கு, பிளாசண்டா அப்படின்றது அந்த குழந்தையுடைய வயிற்றுலேருந்து அம்மாவுடைய வயிற்றுலேருந்து அந்த பைப் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்கன்னா, அதுதான் பிளாசண்டா. ஸோ அந்த பிளாசண்டா உருவாகிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்டரான் வந்து யூஸ் ஆகும். தென் தைமஸ் கிளாண்டுனா என்னன்னு பார்க்கலாம். Thymus is partly an endocrine gland. So thymus வந்து endocrine gland, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே endocrine gland தான். Partly an lymphoid gland. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா lymphoid glandன்னு சொல்கிறாங்க. It is located in the upper part of the chest covering the lower end of the trachea. So ட்ரக்கியாலேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த ட்ரக்கியாவில் ஆல்ரெடி நமக்கு தைராய்டு இருக்குது, அது கீழே பேராதைராய்டும் இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே காட்டியிருப்பாங்க பாருங்கள், தைராய்டு அதுக்கு கீழே அப்படியே கீழே வரும். அண்ட் சென்டரில் அந்த க்ரீம் கலர் லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. தைமோசன் இஸ் தி ஹார்மோன் செக்ரேட்டட் பை தைமஸ். ஸோ தைமஸ் ஹார்மோன்லேருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தைமோசன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் வந்து இம்யூன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் வந்து இம்யூன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து தைமஸ் கிளாண்டு தான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குது, இந்த தைமோசின் அப்படிங்கிறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். ஸோ லிம்போசைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து தைமோசின் தான். Thanks for watching Sridevi's Zone.